ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம மாங்காய் சீசனுங்கிறதுனால, மாங்காய் நிறைய இருக்கிறதுனால நம்ம பொரித்து அதை நல்லா ஊறுகாய் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் போட்டுக்கோங்க. நான் குட்டி குட்டியாக க்யூப்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ணலாம். நீங்கள் உடனேயும் பண்ணலாம், பட் ஊற வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் கை விடாமல் கலக்குங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்தோம்னா தான் தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஸோ இப்போ நான் சன்லைட்டில் ஒரு ½ டே வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு ½ டேபிள் ஸ்பூன், இது ரெண்டையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஆயிலெல்லாம் போடாமல் ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இதை நல்லா ஆற வச்சு பவுடர் மாதிரி ஆக்கிக்கலாம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் என்னென்னா மிளகாத்தூள், கருவேப்பிலை, வரமிளகாய் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஆயில், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 250 ml ஊற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஏன்னா மாங்காய் நிறையா இருக்கிறதுனால ஊறுகாய்க்கு யூஸ்வலாகவே நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றுவோம். அதனால தான் மாங்காவும் நான் நிறைய எடுத்திருக்கேன் அதனால். ஸோ இப்போ கடுகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய் நிறைய பேர் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு அரைச்சி வச்சுருந்ததை போட்டாச்சு. இப்போது நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அதாவது மிளகாத்தூள் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 kg அளவுக்கு மாங்காய் எடுத்துருந்தேன். அது எல்லாமே நம்ம உள்ளே போட்டு ஊற வச்சுருந்ததை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி நார்த்தங்காய் ஊறுகாய் ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்லோ குக்கில் விடலாம். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு குக் ஆகிருக்கு. ரொம்ப இப்படி ஆயிலோடு இருக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே நீங்கள் ஒரு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாத பவுலாக இருக்கணும், தண்ணி இல்லாத ஏர்டைட் பாக்ஸாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் அவ்வளோதான். நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.